வணக்கம். நம்பிக்கை நம்ம வாழ்க்கையில இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இல்லையா? ஆனா ஒரு சிஸ்டம நம்ம கண்ண மூடிட்டு நம்புறது சரியா? ஒருவேளை யாரையுமே நம்ப தேவையில்லாத ஒரு உலகம் இருந்தா எப்படி இருக்கும்? இந்த கேள்விக்கு ஒரு பதிலா வந்திருக்கிற ஒரு டெக்னாலஜி தான் பிளாக் செயின். வாங்க அதோட ரகசியங்களை பத்தி விரிவா பார்க்கலாம். இன்னைக்கு நாம என்னென்ன பார்க்க போறோம்னா, முதல்ல இந்த நம்பிக்கைங்கிற விஷயத்துல என்ன சிக்கல் இருக்குன்னு பாப்போம். அப்புறம் பிளாக் செயின்னா என்ன? அது எப்படி அவ்ளோ சேஃபா இருக்கு? இப்ப எங்கெல்லாம் யூஸ் பண்றாங்க? கடைசியா இது நிஜமாவே நம்பிக்கையோட ஃபியூச்சரா தானான்னு அலச போறோம். சரி, முதல்ல எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயத்துல இருந்து ஆரம்பிக்கலாம். எலெக்ஷன்ல ஓட்டு போடுறது. இது முழுக்க முழுக்க நம்பிக்கையில நடக்கிற ஒரு விஷயம். நீங்க என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? நாம மிஷின்ல ஓட்டு போட்டாலும் சரி, பேப்பர்ல போட்டாலும் சரி, நாம போட்ட ஓட்டு சரியாதான் எண்ணப்படுதுன்னு என்ன கேரண்டி? உண்மை என்னன்னா, நாம எலெக்ஷன் கமிஷன் மாதிரி ஒரு சென்ட்ரல் அத்தாரிட்டிய முழுசா நம்ப வேண்டியிருக்கு. அவங்க சரியா செய்வாங்கன்னு நாம நம்புறோம். ஆனா இந்த நம்பிக்கையை தவிர நமக்கு வேற வழி இல்லையா? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. எந்த ஒரு நடுவரையும் நம்பாம உங்க ஓட்டு சரியா பதிவாயிடுச்சுன்னு நீங்களே செக் பண்ண முடிஞ்சா எப்படி இருக்கும்? ஆ, இங்கதான் பிளாக் செயின் டெக்னாலஜி உள்ள வருது. ஓகே, அப்போ இந்த பிளாக் செயின்னா அப்படி என்ன? ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, இது டேட்டாவை ஸ்டோர் பண்றதுக்கான ஒரு புது ஸ்டைல். பிளாக் செயின்ங்கிறது ஒரு டீசென்ட்ரலைஸ்ட் டெக்னாலஜி. அதாவது எல்லா தகவலையும் ஒரே ஒருத்தர் கண்ட்ரோல்ல, ஒரே சர்வர்ல வைக்காம ஆயிரக்கணக்கான கம்ப்யூட்டர்ல பிரிச்சு வைக்கிற ஒரு சிஸ்டம். இந்த தகவல்கள் பிளாக்ஸ்னு சொல்ற சின்ன சின்ன பெட்டிகள்ல சேவ் ஆகும். ஒவ்வொரு பிளாக்குலயும் 3 முக்கியமான விஷயம் இருக்கும். ஒன்னு உங்களுடைய டேட்டா. ரெண்டாவது அந்த பிளாக்குக்குன்னு ஒரு தனிப்பட்ட கைரேகை, அது டெக்னிக்கலா ஹேஷ்ன்னு சொல்லுவாங்க. மூணாவது அதுக்கு முன்னாடி இருக்கிற பிளாக்கோட கைரேகை. இப்போ இங்கதான் ஒரு மேஜிக்கே இருக்கு. இந்த கைரேகையை வச்சுதான் ஒவ்வொரு பிளாக்கும் ஒன்னோட ஒன்னு சங்கிலி மாதிரி இணைக்கப்பட்டிருக்கும். யாராவது ஒரு பிளாக்ல இருக்கிற டேட்டாவை லைட்டா மாத்தனா கூட அதோட கைரேகை உடனே மாறிடும். இதனால அந்த மொத்த சங்கிலியும் உடைஞ்சிடும். இதுல ஏமாத்துறதுங்கிறது கிட்டத்தட்ட நடக்காத காரியம். அந்த சங்கிலிய உடைக்கிறது ஏன் அவ்ளோ கஷ்டம்னு சொல்றோம்ல, அதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் அதோட டீசென்ட்ரலைஸ்டு தன்மை தான். வாங்க அதை இன்னும் கொஞ்சம் டீப்பா பார்க்கலாம். இப்போ நம்ம ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவை எடுத்துக்கோங்க. அது ஒரு சென்ட்ரலைஸ்ட் சிஸ்டம். பணத்தை கண்ட்ரோல் பண்றது அவங்க தான். ஆனா பிட்காயின் மாதிரி விஷயங்கள் டீசென்ட்ரலைஸ்ட். அதுக்குன்னு எந்த ஒரு சென்ட்ரல் பேங்க்கும் கிடையாது. இந்த பிளாக் செயின் டேட்டாபேஸ் ஒரே கம்ப்யூட்டர்ல இல்லாம நெட்வொர்க்ல இருக்கிற எல்லா கம்ப்யூட்டர்லயும் ஒரு காப்பி இருக்கும். இந்த நெட்வொர்க்ல இருக்கிற ஒவ்வொரு கம்ப்யூட்டரையும் நோட் அப்படின்னு சொல்லுவோம். இதுல மைனர்ஸ்னு சில ஸ்பெஷல் நோட்ஸ் இருக்கும். அவங்களோட வேலை என்னன்னா, புதுசா வர எல்லா டிரான்சாக்ஷனையும் சரி பார்த்து அதுக்கப்புறம் தான் பிளாக் செயின்ல சேர்ப்பாங்க. ஒருவேளை யாராவது இந்த சிஸ்டம்ல ஏமாத்தணும்னு நினைச்சா அவங்க அந்த நெட்வொர்க்ல இருக்கிற 51% அதிகமான கம்ப்யூட்டர்களை ஒரே நேரத்துல ஹேக் பண்ணணும். இதுதான் 51% அட்டாக்னு சொல்றாங்க. ஆனா உலகம் பூரா பரவி கிடக்கிற லட்சக்கணக்கான கம்ப்யூட்டரை இப்படி ஹேக் பண்றது அசாத்தியமான ஒன்று. சரி, பாதுகாப்பு ஓகே, நம்ம பிரைவசிக்கு என்ன கேரண்டின்னு நீங்க கேட்கலாம். பிளாக் செயின்ல உங்களுக்கு ஒரு பப்ளிக் கீயும் பிரைவேட் கீயும் இருக்கும். சிம்பிளா சொல்லணும்னா, பப்ளிக் கீ உங்க இமெயில் அட்ரஸ் மாதிரி, பிரைவேட் கீ உங்க பாஸ்வேர்டு மாதிரி. உங்க அட்ரஸை யாருக்கு வேணா கொடுக்கலாம், ஆனா பாஸ்வேர்டு மாதிரி இருக்கிற பிரைவேட் கீயை மட்டும் ரகசியமா வச்சுக்கணும். உங்க பெயர் மாதிரி எந்த பர்சனல் டீடைல்ஸும் இதுல வராது. நிறைய பேரு பிளாக் செயின்னா பிட்காயின் மட்டும் தானே நினைக்கிறாங்க. ஆனா அது உண்மையே இல்ல. பிட்காயினை தாண்டி இன்னைக்கு இது பல முக்கியமான துறைகள்ல பயன்பாட்டுக்கு வந்துருச்சு. வாங்க சில உதாரணங்களை பார்க்கலாம். இப்போலாம் ஃபேக் டிகிரி சர்டிபிகேட்ஸை வராம தடுக்கிறதுக்கு எஜுகேஷன்ல யூஸ் பண்றாங்க. பேஷண்டோட மெடிக்கல் ரெக்கார்ட்ஸை பாதுகாப்பா வைக்க ஹெல்த் கேர்ல யூஸ் ஆகுது. இது மட்டும் இல்லாம அரசாங்க டேட்டாவை பாதுகாக்கிறதுக்கும் இது ரொம்ப உதவியா இருக்கு. இதுல ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ஸ்னு ஒரு விஷயம் இருக்கு. அது ரொம்பவே ஒரு சூப்பரான ஐடியா. இது ஒரு டிஜிட்டல் அக்ரிமெண்ட். உதாரணத்துக்கு, ஒருத்தர் பொருளை டெலிவரி செஞ்சதும் அவருக்கு போக வேண்டிய பணம் ஆட்டோமேட்டிக்கா போயிடும். இதுக்கு நடுவுல பேங்க் மாதிரி எந்த ஒரு ஆளும் தேவையில்லை. சரி, இப்ப நாம ஆரம்பிச்ச இடத்துக்கே மறுபடியும் வருவோம். எலெக்ஷன்ல பிளாக் செயினை பயன்படுத்தலாமா? இதுதான் நம்பிக்கையோட எதிர்காலமா இருக்க போகுதா? எலெக்ஷன்ல பிளாக் செயின் ஒரு வெளிப்படைத்தன்மையை கொண்டு வரும்னு ஒரு பக்கம் சொன்னாலும், இன்னொரு பக்கம் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, ஓட்டு போடுறவங்களோட போனையோ கம்ப்யூட்டரையோ ஹேக் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு எச்சரிக்கிறாங்க. இது இன்னும் ஒரு பெரிய விவாதமாவே இருக்கு. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், இந்த டெக்னாலஜியோட பவரை பலரும் ரொம்ப பெருசா பாக்குறாங்க. எப்படி இன்டர்நெட் வந்து நம்ம உலகத்தையே மாத்துச்சோ, அதே மாதிரி பிளாக் செயினும் ஒரு பெரிய புரட்சியை உருவாக்கும்னு உறுதியா நம்புறாங்க. யோசிச்சு பாருங்க,
இன்னைக்கு இன்டர்நெட் இல்லாம நம்மால ஒரு நாளை கூட கற்பனை பண்ண முடியல. அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் வருஷத்துல பிளாக் செயின் இல்லாம நம்மால வாழவே முடியாதுன்னு ஒரு நிலைமை வருமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க?